ஏதாவது ஒரு செலிபிரிட்டியை கலாய்ங்களா சார்? நான் கடவுள் படத்தில் வில்லன் நடிச்சாருல்ல ராஜேந்திரன் மொட்டை. எதுக்காக அவரை சூஸ் பண்ணுறேன்னா பார்க்கத்தான் ஆள் பயங்கரமான வில்லன். பாக்கி எல்லோரும் இந்த 6 பேக்கு எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்களே, 60+ எப்படி இருக்கிறாரு பாருங்க ஆள். இப்போ நான் கடவுள் படத்தோட வில்லன் ராஜேந்திரன் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி கலாய்க்கிறான்னு பார்க்கலாம். ராஜேந்திரன் சார், ஒரு நிமிஷம் அந்த டைரக்டர் பாலா பேசணும்னு சொன்னார், கொடுக்குறேன். ராஜேந்திரன் எப்படி இருக்கீங்க? தொண்டையை செருமிக்கிங்க, தொண்டையை செருமிங்க, நீங்கள் பேசுகிறத கேட்க மாட்டேங்குது. தண்ணி குடிச்சுக்குங்க, தண்ணி குடிச்சுக்குங்க கொஞ்சம். குடிச்சிட்டிங்களா? ம். இன்னும் கரகரன்னு கேட்குதே. சரி, எங்கே இருக்கீங்க? ஏன் ஷூட்டிங் இல்லையா? எவ்வளோ தூரம் தள்ளி போகுது? ராஜேந்திரன், அடுத்த மாதம் ஷூட்டிங் இருக்குது. என்னென்ன கமிட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு? இல்லை, நீங்கள் 10-15 படம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, விட்டுட்டு வர முடியுமா? ஒரு எப்படியும் ஒரு 6 மாதம் மொத்தமாக டேட் தேவைப்படுது. யார்கிட்ட கேட்டு? ஓ, மேனேஜர் வேறு இருக்காங்களா உங்களுக்கு? ம். அப்படியா? உங்கள் மேனேஜர் சார்ட்டே பேசிக்கிட்டோமா இல்லை உங்கள்கிட்ட தான் பேசணுமா? சரி, ஒரு 6 மாதம் வேணும் மொத்தமாக. அதுக்கப்புறம் வந்து விக்கு வைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சம் முடியலாம் நிறையா வர்ற மாதிரி அது ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒன்று போகணும். ட்ரீட்மெண்ட்டுக்கு அதுக்கு எப்படியும் 1 மாதம் ஆகும், ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். அந்த ஹேர் பிளான்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, தலை முடி எடுத்து அப்படி முடி எடுத்து தலையில் நட்டுக்கிறதுன்னு, அந்த மாதிரி நாற்றை நடுற மாதிரி நடணும். அது 1 மாதம் ஆகும். பரவாயில்ல? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? ஆனால் இங்கே பண்ண முடியாதான். இங்கே இந்தியாவில் அந்த ஃபெசிலிட்டி இல்லை போல இருக்குது. சிங்கப்பூரில் தான் பண்ணுறாங்களாம். அது 1 மாதம் வந்து பெட்லேயே இருக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா சொல்லிவிடுங்க இப்போவே. இல்லை முடியாது, ரொம்ப கஷ்டம்னா சொல்லிவிடுங்க, நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன். சரி, குமார் சட்டே பேசிக்கிட்டுமா அப்போது உங்கள் டேட் விஷயமா? அப்படியா? என்ன ராஜேந்திரன் பேசவே மாட்டேன்றீங்க? சரி, ஓகே. நீங்கள் சிங்கப்பூருக்கு வந்து பாஸ்போர்ட்டை நாளைக்கு ஆஃபீஸுக்கு அனுப்பிடுங்க. இந்த சிங்கப்பூருக்கு அந்த விசா எடுத்துகிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் போய் முடிச்சுட்டு வந்துடும் 1 மாதத்தில். ஓகே ராஜேந்திரன். சார், இப்படி ஒரு ஃப்ராடை உங்களை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க சார். ஆனால் இப்படி நீங்கள் ப்ராங்க் கால்ஸ் மாதிரி பண்ணுறீங்களா சார்? இதுக்கு என்னைக்காவது கிளாரிஃபை பண்ணுவீங்களா கால் பண்ணி நான் சும்மா சொன்னேன்னு? ஒரு 10 நாள் கழிச்சு சொல்லுவேன் சார். 10 நாள் குழம்பட்டணும். ஏன் சார் அப்படி பண்ணுறீங்க? இந்த டைம் பாஸ் கூட இல்லைன்னா என்ன பண்ணுறது? எப்படி சார் யாரை கூப்பிட்டாலும் உடனே நடிக்க வந்துடுறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்றாங்க. அதுவும் முடியல, நாற்று நட்டுட்டு வரேன்றதுக்கும் ஒத்துக்கிறாங்க. மொட்டை அடினாலும் அடிக்கிறாங்க, தாடி வளர்க்குனாலும் வளர்க்குறாங்க, முடியை இவ்வளோ தூரம் போடணுன்னாலும் வளர்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எப்படி, என்ன பவர்? வாட் இஸ் பாலாஸ் பவர்? பவர் வேறு, அப்படிலாம் ஒரு பவரும் இல்லை.
பிரியன் தான் பிடிக்கும் எல்லாருக்கும்.